தமிழ்நாட்டில் விசில் புரட்சி நடந்தது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெல்ல போறோம் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம யாரு நினைத்தாலும் எங்களுடைய வெற்றியை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. விசிலுக்கு மிகப்பெரிய புரட்சி கிளம்பியிருக்கா? அவங்க எத்தனை தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்துருப்பாங்க பிரதர். அவங்களுக்கு 2ன்னு போடுற பார்த்தா 2 போட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. அவங்கள இதை பார்த்து வாசிக்கிறவங்க தானே. ஸோ அது அவங்களுக்கு 2ன்னு போடுற பார்த்து 2 சைஃபரா போட்டிருப்பாங்க, இல்லை டாட் வச்சிருப்பாங்க. ஐயா செங்கோட்டையன் வந்து ரொம்ப வயசாயிருச்சு, சரி டாட் வந்து 2 சைஃபர் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், அதனால அவங்க 200ன்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் தெரியும். 2 தொகுதி ஜெயிக்கிறாங்களான்றதே பார்க்கலாம். அப்புறம் வந்து 2ன்னு போட்டிருக்கோம், ஐயா வந்து 200 வாச்சிருக்காங்க, வேற வித்தியாசம்லாம் இல்லை. இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களாவே கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்த, ஒரு பிம்பத்தை அவங்களாவே கட்டமைக்கிறாங்க. அது இப்படியெல்லாம் சொல்லி ஏன் 4 வரையிலும் பொறுக்க வேண்டியதானே? இப்போ டிஎம்கே சைட்லேருந்து பாருங்கள், எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை பாருங்கள். தேர்தல் நடந்துச்சு, முழு உழைப்பை போட்டாங்க, ஒரு ஃபுல் எஃபோர்ட்டை போட்டாங்க, முடிஞ்சிருச்சு தேர்தல். அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஜெயிப்போம், நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கிறோம், என்ன மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், அது எப்படி நமக்கு வந்து திரும்ப வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்கள்ட்ட எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை பாருங்கள், ஒரு சலனமே இல்லை பாருங்கள். இவங்க தான் வந்து விசில் புரட்சின்றாங்க, நான் 200 தொகுதி மேலே ஜெயிப்போன்றாங்க. இதெல்லாம் வந்து இவங்களா சொல்லிகிட்டு இருக்கதான், வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. சொல்லித்தானே ஆகணும். இவங்களை நம்பி இருக்கிற தொண்டர்களை ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து இதிலே வச்சுக்கிட்டே தானே இருந்தாகணும் அவங்க. ஆமாம் ஆமாம், இல்லைன்னா அவன் இதாகிடுவானே. இல்லைனா தொண்டர்கள் நீங்கள் அவங்களோட நான் மனநிலைமை வச்சு பாருங்கள். இல்லைனா அவன் அப்படியே வெவ்வேறு எதுக்கு இதாகிடுவான், ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவாங்க. அப்போது அதை இவங்க ஏதாவது சொல்லி தான் அவங்கள வந்து தேற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க சொல்லி தான் ஆவாங்க. என்ன புரட்சி பண்ணியிருக்கு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கனவு வேணா காணலாம் எல்லாரும். 200 இல்லை 234 கூட சொல்லி கனவு வேணா காணலாம். ஸோ அது வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக அவர் வந்து ஜஸ்ட் ஒரு கூத்தாடி தான். அவரை பார்க்குறதுக்கும் சரி, அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கும் தான் மக்கள் வந்து திரண்டு கும்பலாக ஓடுறாங்களே தவிர, நம்ம நாட்டை வந்து எப்படி பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார் சொல்லி அவர் ஃப்ரெஷர், ஒன்றுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார், அவர் ஒரு எம்எல்ஏ இருந்தாரா, கவுன்சிலராக இருந்தாரா, எதுவும் இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன ஏது எந்த ஒரு இதுவும் தெரியாது அவருக்கு. ஸோ டிஎம்கே சொன்னால் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே கண்டினியூ தான் ஆக போகுது. தட்ஸ் ஆல். ஒன்றையும் புரட்சியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏதோ சின்ன பசங்க அவங்க வந்து விஜய் ஒரு ரசிகர்னா இப்போ ஒன்றே வேணாம், விஜயகாந்துக்கு எத்துங்க எவ்வளோ ரசிகர் இருந்தாங்க. ஏன் ரஜினிக்கு எவ்வளோ ரசிகர் இருந்தாங்க. அவர்லாம் ரஜினிலாம் கட்சி ஆரம்பிக்கல, விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். அவர்னா இந்த மாதிரிலாம் சொல்ல, நான் 200 சீட்டு வரட்டும் 300 சீட்டு வருவேன்ட்டு சொன்னாரா? 240 சீட்டும் அவர் வருவேன்னு சொன்னாரா? கிடையாது. இவங்க சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு இந்த அர்த்தம். ஒரு மாயமாரி தான் இது. அவர் சொல்கிறார், செங்கோட்டையன் செஞ்சோட்டு கடன் தீர்க்கறதுக்காக அவர் பேசுகிறார், நான் மறுக்கலை. ஒன்று முதல்ல உங்களுடைய சான்ஸுக்கு கொடுத்துட்றேன், நான் சொல்ல வேண்டியதில்லை. முதல்ல இவர் விஜய் என்ன சொன்னார், என் கூட கூட்டணிக்கு வரவங்கெல்லாம் வந்தீங்கன்னா மந்திரி சபை அமைக்கலாம், கூட்டணி மந்திரி சபை ஆட்சியில் பங்கு சொன்னாரா இல்லையா? இது வரலும் ஒரு கட்சி கூட அங்கே போகலையே, ஒரு கட்சி போகலையே. அப்புறம் எப்படி அது? அவர் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. இளைஞர்கள் செல்வாக்கு, அந்த இளைஞர்கள் ஓட்டு யார் ஓட்டு போவோன்னா அதிமுககாரங்க ஓட்டு போவோமே தவிர திமுககாரங்க ஓட்டு போகாது. அவர் வாங்க பொறுத்து அதிமுககாரங்க ஓட்டு தான் வாங்க முடியுமே தவிர திமுக ஓட்டை வந்து 5 ஓட்டு கூட அவனோட எட்டி பார்க்க முடியாது. அதுதான் சொன்னேன் சார், கனவுக்கான யாருக்கு உரிமை உண்டு. மீண்டும் அதான் சொல்கிறேன், நான் திங்கக்கிழமை எல்லாமே தெரிஞ்சு போயிடும் சார். வர திங்கக்கிழமை கனவு வந்து அவங்க உரிமை, நம்ம அதை யாரும் தடுக்க போகிறதில்லை. கனவு கண்டிருப்பார், சொல்லியிருப்பார். செங்கோட்டையன் வந்து அவர் செங்கோட்டையனை பற்றி சொல்லணும்னா, செங்கோட்டையன் வந்து எவ்வளோ முதிர்ச்சியான தலைவர் சார். அவர் கிட்டத்தட்ட 3 முறை 4 முறை அமைச்சரவையில் இருந்தவர் சார். ஏன்னா அதுதான் பரிதாபமாக இருக்குது செங்கோட்டையனை நினச்சி. அவர் கிட்டத்தட்ட ஒரு கல்வி அமைச்சராக இருந்தவர். மாபெரும் கட்சி அதிமுக என்கிற மாபெரும் கட்சி, ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை கீழ் ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள ஆள் வந்து நேற்று முளைச்ச காளான் மாதிரி. இவர் 50 ஆண்டு அரசியலில் இருந்துட்டு நேற்று ஆரம்பித்த கட்சியில் போய் கூனி குறுகி அவர் இருக்கிறத பார்த்தா அது பரிதாபம். அது வேற கனவு வேற காண்றாரு. அதுதான் வேடிக்கையாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு மாய மக்கள் வந்து சினிமா மோகத்திலையும், ஏன்னா இதுலேயும் இருக்கிறாங்களே தவிர
சினிமா மோகத்தில் உள்றாங்கன்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி இவர்கிட்ட என்ன தமிழ்நாட்டுடைய இவர் ஒரு மணி நேரம் ஒரு நல்ல ஒரு ஒரு டிஎம்கே உடைய ஒரு சாதாரண தொண்டனோட விவாதம் பண்ண சொல்லுங்கள் சார், நேருக்கு நேரம். அதுலேயே இவர் என்னென்ன கருத்து சொல்லுவாருன்னு தெரியும். தமிழ்நாட்டுடைய நிதிநிலை என்ன, அறிக்கை என்ன, இவர் என்ன செய்ய போகிறாரு நாட்டுக்கு வந்து என்னத்தை நான் இப்போ தான் சொன்னேன்ல, தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது. இவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு? ஆனால் தாவேக்கா சொல்கிறதுல எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுவரையிலும் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட நிற்கலை, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நிற்கலை. எந்த தேர்தலும் இல்லாமல் எந்த ஓட்டும் வாங்காமல் எப்படி அவங்க அந்த மாதிரி 200 ஓட்டு வேணுங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? ஒரு பொதுப்படியாக இருந்துங்க, ஒரு நல்ல அறிவுள்ளவ சிந்திச்சு பார்த்தானா எந்த தேர்தலில் நிற்காமல் ஒரு ஓட்டு கூட வாங்காமல் எடுப்பிலே முதல் தேர்தலே வந்து 200 தொகுதி வந்துட முடியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் வர முடியாது. காரணம் இன்னும் அவங்க கட்சி கட்டமைப்பே வைக்கல. கட்டமைப்பே இன்னொன்று அது இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாதி பேர் வரான், பாதி பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறான். இன்னும் துவங்கவே இல்லை அவங்கள. அதுங்காட்டி பாதி பேர் வேறு கட்சிக்கு போயிடுறாங்க, பாதி பேர் இங்கே இருக்காங்க. அந்த மாதிரி மாறி இருக்காங்க. அந்த மாற்றத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாக்காளர் கிடையாது. இன்றைக்கி அவங்க ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாயை வந்துலாம் செல்லுபடி ஆகாது. அரசாங்கத்தில் முக்கியமாக திமுக தான் வின் பண்ணோம். இது செங்கோட்டையனா சும்மா சொல்கிற தவிர அதெல்லாம் வர சான்ஸே இல்லை. செங்கோட்டையன் அவருக்காக பேசுகிறத தவிர அவருக்காக அவர் பேசுகிறேன், விஜய்க்காக தான் பேசுகிறார். அவருக்காக உண்மையாக தெரியும் அவருக்கு வராது கண்டிப்பாக. ரொம்ப சும்மா சொன்னால் அவருக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். அவருக்கு மேலே பாலிஷ் ஹை வாய்ஸ், அது வேறு ஒன்றும். விஜயோட பாணியா, விஜயே வந்து அடுத்தால ஃபாலோ பண்ணி தான் போயிருக்காப்புல. விஜய் வந்து அவர் ஓனா ஒன்றும் போகவே இல்லையே, அவரே வந்து அடுத்தால ஃபாலோ பண்ணி தான் போயிருக்காரு. காமன் பிரதர், லைட் கலர் ஷர்ட்டு போட்டால் டார்க் கலர் பேண்ட்டு போடுறது காமன். இதுக்கு வந்து அவர் போட்டனால எல்லாருமே போடணும்லாம் கிடையாது. காமனான இது எல்லாமே லைட் கலர் ஷர்ட்டு போட்டால் டார்க் கலர் பேண்ட்டு போடுவோம், டார்க் கலர் ஷர்ட்டு போட்டு லைட் கலர் பேண்ட்டு போடுவோம். ஒன்று அவரை ஃபாலோ பண்ணி தான் போடுறோமா? அப்படி கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? அதனால் அவரை ஃபாலோ பண்ணலாம் போடலை. இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி போயிருக்காங்களான்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் இல்லை பிரதர். இன்றைக்கி டிஎம்கே கொடுத்த இதெல்லாம் பார்த்தா அவங்க பின்னாலாம் போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம இன்றைக்கி தான் இது நேற்று தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பர்சன்டேஜ் வந்து 10.1 வந்து நம்ம டிடிபி போயிருக்கோம். நம்ம தான் வந்து இளைஞர்கள் வந்து அதிகமான ஆண்டர்பிரனர் வந்து நம்மகிட்ட தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இளைஞர்கள் தெளிவாக தான் இருக்காங்க. விஜய் பின்னெல்லாம் போகிறதுலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி பிரதர். எல்லாருமே 200 தொகுதி ஜெயிச்சா மொத்த தொகுதி 234 தானே. எல்லாருமே நாங்கள் 200 தொகுதி ஜெயிப்போம், நாங்கள் 200 தொகுதி ஜெயிப்போம்னா அதெல்லாம் வந்து செங்கோட்டையன் முதல்ல அவர் ஜெயிப்பாரா? ஃபஸ்ட்டு அவர் தொகுதியில் செங்கோட்டையன் அவர் தொகுதியில் முதல்ல ஜெயிப்பாரா? செங்கோட்டையன் ஜெயிக்கிறதே பெரியது. அது வந்து முன்னாடி இதில் ஏடிஎம்கேல இதில் இருந்தார், அதனால் அவர் ஜெயித்தார். இப்போ அவர் தொகுதியில் அவரே ஜெயிக்க முடியாது. அதனால் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு கணிப்பு, அவ்வளோதான். அது வந்து மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு 4ஆம் தேதி தான் தெரியும். அவர் சொல்கிறது அவருடைய ஒப்பீனியன், இல்லை அவருடைய கருத்து, அவ்வளோதான். அதை அப்படி தான் பார்க்கணும். அதனால் வந்து அவைக்கெல்லாம் வந்து 3ஆவது இடம் 4ஆவது இடம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு தெளிவான திட்டங்களோ திட்டமிடலோ எதுவுமே இல்லையே. என்ன செய்ய போகிறோன்ற ஒன்றுமே இல்லை, ஒரு பிளானே இல்லையே. சரிங்களா? ஒரு இடத்துல சொல்கிறாரு எடப்பாடி வந்து அந்த தொகுதி எடப்பாடி விட்டு வெளில போய் போட்டியிட முடியுமான்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல செந்தில் பாலாஜி ஏன் கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்தான்னு கேட்குறாரு. இது என்ன கொள்கைன்னு தெரியல. அவரோட நிலைப்பாடு தான் என்ன சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக அவர் பேச மாட்டாரு. ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறாரு, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி பேசுகிறாரு. ஒரு தலைவனுக்கான தகுதியே இல்லையே. முதல்ல எல்லாரும் சொல்கிற மாதிரி அது தற்கொலை தான். அது வேற என்ன சொல்கிறதுக்கு இல்லை. சான்ஸ் அதாவது அவர் அரசியல்வாதி, அவர் மூத்த ஒரு அரசியல்வாதி வந்து சொல்கிறாருன்னா எப்படி சொல்கிறாருன்னு ஒன்றும் புரியல. என்ன எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட 200 சீட்டு பிடிக்கல, ஜெயலலிதா உட்காரும் போது கூட 200 சீட்டு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது அவங்க கூடவே இருந்தவர் அவர் எப்படி சொல்கிறாருன்னா விஜயை வந்து திருப்தி பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. அதெல்லாம் எம்ஜிஆர் கட்சி துவங்கும்போது கூட 200 சீட் ஜெயிப்பேன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர் பண்ணாத புரட்சியா? ஏன் ஜெயலலிதா கூட 200 சீட் ஜெயிப்பேன்னு சொல்லலையா? ஆனால் இன்றைக்கி திமுக சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? ஏன்னா திமுக செஞ்சுருக்குது. இந்த தேர்தல் வந்து ஓராண்டுகளுக்கு முன்னாடியே திமுக பிளான் பண்ணிச்சு, என்னென்ன வேலை செய்யணும், எந்தெந்த தொகுதியில் வேலை செய்யணும், எத்தனை வாக்காளர்களுக்கு ஒரு ஆளுன்னு திட்டமிட்டு பணியாற்றி இன்றைக்கி நாங்கள் அந்த வெற்றிகரமாக அதை நடைபெறதுனால நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி உறுதியில் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அவங்க? அது எங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு பேஸுமே இல்லாமல் அவங்க 200 சீட்டு வருவேன்னா அதான் எனக்கே புரியல எந்த ஒன்று. ஆனால் திமுக வந்து கட்டமைப்போடு இருக்குது, அதிமுக கட்டமைப்போடு பூத்தில் உட்காரத்துக்கு கூட ஆள் இல்லைங்க அவங்களுக்கு.
நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பூத்தில் உட்காரத்துக்கே ஆள் கிடையாது, ஏன் கேன்வஸ் பண்ணுறதுக்கே ஆள் கிடையாது. அவங்க வந்து எல்லா இடத்துலையும் கூட்டம் வருதுன்றாங்க, எல்லா ஏரியாவிலேருந்து அங்கே கூட்டம் வராங்க. ஆனால் அந்த ஏரியா வாக்காளர்கள் யாருமே கிடையாதாங்க. அங்கேருந்து எல்லா இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி அப்படியே மாதம் திருப்பி அடுத்த ஏரியாவுக்கு போகிறாங்க, அடுத்த ஏரியாவுக்கு போகிறாங்க. ஆனால் திமுகவில் பாருங்கள், அந்தந்த ஊர்லேயே கேன்வஸ் பண்ணிட்டு அடுத்த ஏரியாவுக்கு போகிறாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் கேன்வஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இங்கேருந்து அங்கேருந்துங்கிறத யாரும் இட்டு போகிறதில்ல. அவங்களுக்குள்ளே அவங்கள ஏமாற்றிக்கிறாங்க சார். அதாவது அதெல்லாம் ஒரு மாய சார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமாக்காரர்கள் பின்னால் போகிற பழக்கங்கள் அந்த காலத்துலேருந்தே இருக்குது. பட் ஆனால் எம்ஜிஆரும் சினிமாவில் நடித்தவர் தான். ஆனால் அவருடைய காலகட்டங்கள் வேறு. அப்போ வந்து நம்ம நவீன வசதிகள், தொலைத்தொடர்புகள், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ பண்ணாங்க. ஆனால் அவருடைய அரசியல் நாகரிகமும் எல்லாமே வேறு. அரசியலுடைய நடவடிக்கைகளும் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு 10 பைசா கிடையாது. அவர் புரட்சினா ஓகேங்களாம். இவர் சொல்கிறாரு, நான் அவ்வளோ உயரத்தில் 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்திக்கிறேன். ஆகுனா இப்போ இதுதான் சொல்லப்படுது, உச்சபட்சத்தில் சம்பளத்தை விட்டுட்டு வந்திக்கிறேன். வந்து எம்ஜிஆர் விட்ட மாதிரி சம்பளத்தை யாரும் விட்டுட்டு வரல, அவரும் வரதான் செஞ்சார் பொது சேவைக்கு. எம்ஜிஆர் இப்படி பனையூரில் 70-80 கோடிக்கு பங்களாலாம் வைக்கல அவர். அப்போ அந்த நேரத்தில் அது பெரிய துட்டு தானே சார். எம்ஜிஆர் 10 லட்சம் 20 லட்சம்னு சம்பாதிச்சார். அப்போ உள்ள காலகட்டங்களில் அது பெரிய துட்டு தானே. ஆனால் அவர் இப்படி அடிக்கடி சொல்லலையே சார், நான் உச்சபட்ச சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன், உச்சபட்ச சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன், இப்படி அடிக்கடி எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதே போல் இன்னொன்றும் சொல்ல வரேன், எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டம் எங்கேயும் உண்டா? எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டம் எங்கே? எம்ஜிஆரோட சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் யார் சார்? அவருக்கு கூடாத கூட்டமா? ஆனால் அவர் கூட்டத்தில் ஒருத்தர் பலியாக இருக்கிறாங்களா? இவர் வெளியே போகிறாரு 41 பலி, இவர் வெளியே போகிறாரு 2 பேர் பலியாகிறன்னு செய்தி வருது. அப்போ இதில் ஒரு குழந்தை கூட சாவுது. சரி, செத்தாங்களே, அந்த செத்தவங்களுக்கு எனக்கு 45 வயசு ஆகுது சார். நான் இது வரைக்கும் அந்த செத்தவங்க வீட்டுக்கு தான் உலகம் ஃபுல்லாக, ஏன் அமெரிக்கா ஜனாதிபதியே இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கு தான் அஞ்சலி செலுத்தவோ அனுதாபம் செலுத்தவோ போவாங்க. இவர் 10 நாள் கழிச்சு பனையூருக்கு பஸ் அனுப்பி அவங்களும் இங்கே வர சொல்கிறாங்க சார். நாளைக்கு இவர் சட்டமன்றத்துக்கு போனீங்கன்னா கவர்னர் ஆஃபீஸே அங்கே வர சொல்லுவாரா பனையூருக்கு? என் கேள்வி. பனையூருக்கு கவர்னர் ஆஃபீஸு இங்கே தான் வரணும், சட்டமன்றத்தில் உள்ளவங்க எல்லாருமே பனையூருக்கு தான் வரணும் பாரு. இவர் சட்டமன்றத்துக்கு போக மாட்டார், சட்டமன்றத்தையும் இங்கே கொண்டு வந்துருவாரா? சட்டசபையே பனையூருக்கு கொண்டு வந்துருவாரான்னு தான் என் கேள்வி, மக்கள் கேள்வி. அப்போ நான் இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார். எல்லாருமே எந்த தலைவர்களாக இருந்தாலும் ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய இடத்துக்கோ ஒரு விபத்து நடந்த இடத்துக்கு அவங்க தான் நேரில் போய் நான் பார்த்துருக்குறேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வினோதமான. அப்போ இப்போ இவர் எதை நோக்கி பயணிக்கிறாரு, எதை மக்களுக்கு எடுத்து சொல்ல போகிறாரு? சரி, ஓகே, இவர் குடும்பத்தோட ஒத்துமையாக இருக்கிறாரா சார்? ஒரு அரசியல்வாதி எவ்வளோ தான் அவர் கொள்ளடிச்சாங்களும் கொண்டானும் அவங்க நாளைக்கு அவங்க யாருக்கு கொடுப்பாங்க சார்? அவங்க யாருக்கு கொடுப்பாங்க? தன்னுடைய மகளுக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு கொடுப்பாங்க. இவர் மனைவி மக்களையே வெளியே துரத்திட்டாரு. இவர் மக்களை எப்படி காப்பாற்ற போகிறாரு?